ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம்க்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் வந்து டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஏன்னா நம்ம வந்து ஹாஃப் இயர் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து படிச்சுட்டே இருக்கோம். கண்டினியூவாக நமக்கு ரிவிஷன் 1 இருந்துச்சு, ரிவிஷன் 2 இருந்தது, இப்போ அடுத்தது பப்ளிக் ப்ராக்டிக்கல் வேறு வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஸ்டடி பிளானை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஸ்டில் வந்து நம்ம வந்து 45 days ஸ்டடி பிளான் வந்து பார்த்தோம், 25 days வந்து ஸ்டடி பிளான் பார்த்தோம். இன்னும் நமக்கு எவ்வளோ டேஸ் இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 20 days தான் இருக்குது நம்மளோட பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ இதில் எத்தனை பேர் வந்து கான்ஃபிடென்ட்டாக எல்லாமே முடிச்சிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய பேர் இன்னும் வந்து ஒரு சில சாப்டர்ஸ்லாம் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸாக ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா? அது முடிச்சதுக்கப்புறமா ரிமைனிங் சாப்டர்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் ரிமைனிங் இருக்கிறத பார்க்கணும். இதுலேயும் நிறைய பேர் என்னன்னா, நம்ம புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸே வந்து படித்து முடிக்கல, அதுக்குள்ளேயே வந்துட்டு கிரியேட்டிவ் கொஷின், புக் இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்ப பதறிட்டு இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் 90% வந்து புக் பேக்லேருந்து கேட்பாங்க, ரிமைனிங் இருக்கிற 10% தான் கிரியேட்டிவ் கேட்பாங்க. அப்போ இந்த 10%க்கு ஃபோக்கஸ் பண்ணி 90% லூஸ் பண்ண போறீங்களா? எஸ், யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதை எடுத்ததுக்கப்புறமா அதில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதை நீங்கள் பார்க்கணும். அதை படித்து முடிச்சதுக்கப்புறமா அது ரிமைனிங் கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும்ல, அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லோ வெயிட்டேஜை ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இதில் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு லோ வெயிட்டேஜ், மாடரேட், அப்புறம் ஹை வெயிட்டேஜ். ஏன்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம அதை அப்படியே டீல்ல விட்டுறோம். பட் டிஃபிகல்ட்லாம் கிடையாது. ஸோ டிஃபிகல்ட் சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே லாஸ்ட் மினிட்ல எந்த பர்டன்ஸும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக இருக்கிறத முடிச்சுட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கிறத விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸோ ரிமைனிங் நமக்கு இருக்கிற சாப்டர்ஸ் வந்து அந்த டிஃபிகல்ட் சாப்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே நம்மளால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நீங்கள் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் முடிச்சுட்டு, அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற சாப்டர்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிறத படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இப்போ வரைக்குமே நீங்கள் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் ரியா ஃப்ரம் அண்டர்லேர்னிங். 10th 11th 12th 20 days ஸ்டடி பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் வந்து நான் 11th பப்ளிக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்காதீங்கப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 12th ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 11th எக்ஸாம் எழுதி தான் 12th எக்ஸாம் எழுத போகிறீங்க. கரெக்டாக? அப்போ நீங்கள் வந்து 12th எக்ஸாமில் தெளிவாக நீங்கள் வந்து 11th எக்ஸாமை தெளிவாக எழுதுனீங்க அப்படின்னா தான் 12th எக்ஸாமுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு 11th போர்ஷன்ஸை தெளிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 12th போர்ஷனை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களாப்பா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் உங்களுக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து படிக்கணும். சரியா? அது போக 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்ப்பா. இதில் வந்துட்டு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 60% கொஸ்டின்ஸ் தான் புக் பேக்கில் வந்து கேட்குறாங்க. ரிமைனிங் இருக்கிற 40 கிரியேட்டிவ் தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ்ல எல்லா சாப்டருமே படிக்கணும். அதனால தான் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். அண்ட் ப்ரோக்ராம் கோடிங் எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. இந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் தரவு பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஓகேவா? 11th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் காமர்ஸில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அது எல்லாமே குட்டி குட்டி சாப்டர்ஸ் தான். ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு 2-3 கொஷின்ஸ் தான் இருக்க போகுது. அதை முழுசாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ இந்த சாப்டர்ஸ் முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் அதுதான், ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, ரிமைனிங் இருக்கிற சாப்டர்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஓகே, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களோட ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். நீங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரேயராக இதை முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இது போக நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம அண்டர்லேர்னிங் சேனலை செக் பண்ணி பாருங்கள். பயாலஜியோட பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. இன்னும் நிறைய பேர் வந்து இதை பார்க்காம இருக்கீங்க. ஸோ இப்போவே வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கப்பா. லாஸ்ட் மினிட்ல உட்காந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சுட்டு வந்தோம்னா இது எப்படி தான் சொல்லுங்க நீங்களே. ஸோ இப்போவே வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே படித்து முடிக்கிறதுக்கு பாருங்க. ஓகேவா?
எஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லையும் எவ்வளோ டீட்டெயில்டாக வந்து படிக்கணும், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க, இது எல்லாமே டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹடலனி ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் அட்மிஷன் நம்பர். நீங்கள் இப்போவே வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம். சரியா? வாட்ஸ்அப் ஒரு கால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து அட்மிஷன் நம்பர். ஸோ நம்ம ஹடலனி ஆப்பில் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு தனித்தனி டீச்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் அது போக உங்களுக்கு தனித்தனியாக மென்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மென்டர்ஸ் மூலியமாக நீங்கள் வந்துட்டு எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம். எப்போ என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் அப்போவே வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? அது போக எக்ஸாம் டைம் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ண வச்சுட்டு இருக்கோம். அது போக என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்துட்டு ஹை ப்ரையாரிட்டியாக கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நல்லா தரவு பண்ண வச்சுட்டு இருக்கோம். சரியா? ஸோ நீங்கள் ப்ராப்பர் கோச்சிங் உங்களுக்கு வேணும், உங்களோட மார்க்ஸ் வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும், கரியர் கைடன்ஸோட வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே நம்ம ஹன்லர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் அட்மிஷன் நம்பர். இப்போவே கால் பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கு நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டிங்க அப்படின்னா கைட் புக்ஸும் ஃப்ரீயாக கொடுத்துரும். ஏன்னா கைட் புக்ஸுக்கு நீங்கள் தனியாக அமௌண்ட்லாம் பே பண்ணி வாங்கணுங்கிறதே கிடையாதுப்பா. ஸோ கைட் புக்ஸும் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். சரியா? ஸோ கைட் புக்ஸும் வந்து ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்குப்பா. ஸோ இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரையராக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ பப்ளிக் ப்ராக்டிக்கல் வந்து நம்ம 12th வந்து Feb 9th 14th வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இப்போதைக்கு ப்ராக்டிக்கல் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிக்கலுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் போர்டு எக்ஸாமுக்கும் நீங்கள் சைட் பை சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் டேஸில் ஸ்டடி பிளான் வந்து கொடுக்கல, உங்களுக்கு அடுத்த டேட்ஸ்லேருந்து தான் இருக்குது. சரியா? ஸோ Feb 8 14 வரைக்கும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th and 11th and 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? 11th and 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் வந்து படிக்க போறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 45 டேஸ்ல இருந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரெண்டு சாப்டர்னு சொல்லி எல்லாத்தையுமே முடிச்சிருக்கலாம். பட் லாஸ்ட் மினிட்ல 20 டேஸ்ல எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் உங்களோட ஷெட்யூல். இதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது Feb 15 Feb 21 வரைக்கும் 10th 11th 12th. ஸோ இதில் வந்து 11th 12th சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. அண்ட் 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பர்டிகுலர் சாப்டர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அந்த சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன், அதெல்லாம் திருப்பி படிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும். ஓகே? எஸ். ஸோ அடுத்தது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் தான்ப்பா கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியரா இதை நீங்க முடிக்கிறதுக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ 11th and 12th வருது. ஓகே? எஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்க. சரியாப்பா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பப்ளிக் ப்ராக்டிக்கல் நீங்கள் வந்து 10th வந்துட்டு 23rd to 28th வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல்னு சொல்கிறாங்க. பட் எல்லா டேஸும் இருக்க போகிறது கிடையாது. அந்த டேஸ்லையும் நீங்கள் ப்ரீவியஸாக கொடுத்த சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா ஸ்டடி பிளான், அதில் ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை இந்த பர்டிகுலர் டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்தது 22 to 28 வரைக்கும் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அண்ட் உங்களோட ஸ்டடி பிளான் இதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் 22 to 28 வரைக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஸ்டடி பிளான் இதுதான். ஓகேவா? இதை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஹைலைட்டட் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரிமைனிங் பெண்டிங் இருக்கிற சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் பிட்வீன் இந்த டைம்லேயே நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அண்ட் அது போக தமிழ், இங்கிலீஷ், சிஏ அண்ட் சிஎஸ் இல்லையா உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷ், பயோ, சிஎஸ் இது எல்லாமே நீங்கள் இந்த டேஸில் தான் நீங்கள் படிச்சு ஆகணும்ப்பா. ஸோ எந்தெந்த டைமில் கேப் கிடைக்குதோ அது எல்லாத்துலேயுமே தமிழ், இங்கிலீஷ், பயோ, சிஎஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஓகே? ஸோ இந்த ப்ராப்பர் ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இதை விட அட்வான்ஸ்டாக எங்களுக்கு வந்து டே வைஸ் அண்ட் எந்தெந்த டே என்னென்ன படிக்கணும் வித் டைமோட ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹனலர்னிங் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் அட்மிஷன் நம்பர். இப்போயே கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஸோ ப்ராப்பராக வந்து கைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குப்பா. ட்ரையல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். சரியா? ஸோ எக்ஸாமுக்கு வந்து ப்ராப்பராக வந்துட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெய்லியுமே மிஸ் பண்ணாமல் லைக்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? தேங்க்யூ ஆல்.